ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அதில் உள்ள டெஸ்ட் நம்பர் 5க்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு சில பேர் டெஸ்ட் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ டெலகிராம் சேனலில் தான் நமக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அதுக்கான டெலகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன்சர் கீ பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடு என வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா, மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு அது இணையானதுன்னு சொல்லி குறிப்பிடுகிறார். யாருடைய செல்வத்திற்கு அழிவில்லை என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா, நடுவு நிலைமையாளன். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஒர்க்கம் பொருள் தருக. வறுமை. ஓய்வும் பயனும் என்ற தலைப்பில் உள்ள சிறுவர் பாடலை எழுதியவர் யார்? பெருஞ்சித்திரனார். திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ, ஒரு மதத்தாருக்கோ, ஒரு நிறத்தாருக்கோ, ஒரு மொழியாருக்கோ, ஒரு நாட்டாருக்கோ உரியதன்று. அது மண்பதைக்கோ உலகிற்கு பொது என கூறியவர் திருவிக்க. சீர்பிரித்து எழுதுக. ஒரு திருக்குறள் நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு. அந்த திருக்குறள் கொடுத்துட்டு சீர்பிரித்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு ஆப்ஷன் 3 தான் கரெக்டு. நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு. அடுத்தது பொறுத்துக. மௌனகுரு, வேங்கடசாமி, சுபமாணிக்கம், சோமசுந்தர பாரதியார். இந்த பக்கம் ஆப்ஷனில் எட்டயபுரம், துணைவேந்தர், ராசமாணிக்கம், சிலப்பதிகார உரையாசிரியர். ஸோ இதில் உங்களுக்கு கரெக்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன், மௌனகுருட்ட கல்வி பயின்றது ராசமாணிக்கம், வேங்கடசாமி சிலப்பதிகார உரையாசிரியர், சுபமாணிக்கம் அவர்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர். அடுத்து சோமசுந்தர பாரதியார் எட்டயபுரத்தில் கல்வி பயின்றார். அடுத்தது வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பரு பால்படுதல் இன்று. இது ஒரு திருக்குறள். யார் நிறைந்த அவையில் அஞ்சாமல் பேசக்கூடியவர்கள் சிலரே ஆவார்கள் அப்படின்னா, அறிவுடையார் நிறைந்த அவையில். கல்லாதவர்களை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னா, களர் நிலத்தோடு ஒப்பிடுகிறார். மீனாட்சி சுந்தரனார் எந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் கல்வி தொடங்கிய போது அங்கே தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் அப்படின்னா, சிகாகோ. அடுத்த பொறுத்துக பாருங்கள். பொருள் ஏக்கற்று ஈண்டிய உளி இந்த சைடு ஆப்ஷனில் நீங்குதலால் நிலம் கவலைப்பட்டு செறிந்த கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா 3rd ஒன், ஏக்கற்று கவலைப்பட்டு ஈண்டிய செறிந்த உளி நிலம் இகந்து நீங்குதலால். அடுத்து சி. லெக்குவனார் பற்றிய கூற்றுகளில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. அவர் நூலாசிரியர், இதழாசிரியர், தமிழாசிரியர், மொழிபெயர்ப்பாளர். ஸோ இந்த 4மே சரி. திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா அப்பா தீட்சிதர். அடுத்தது நண்பருக்கு நல்ல உதவி செய்வதை காட்டிலும் யாரை சேர்த்து கொள்ள வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா, பகைவர். அடுத்தது யார் கற்ற நூல் பயனற்று போகும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா, அவைக்கு அஞ்சுவோர் கற்ற நூல். பொய் அகற்றும். பிரித்து எழுதுக. பொய் கூட்டல் அகற்றும். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் பாவாணர். அறிவுடையோர் நிறைந்த அவையில் அவர்கள் மனதில் பதியும் அளவுக்கு கருத்துக்களை சொல்ல இயலாவிடின் அதனால் எந்த பயனும் இல்லை என வள்ளுவர் எந்த அதிகாரத்தில் கூறியுள்ளார் அப்படின்னா, அவையஞ்சாமை. அடுத்தது கல்லாதவரின் கடையென்ப கற்றிருந்தும். திருக்குறள் என்ன வரும்னா, நல்லார் அவையஞ்சுவார். பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளதுன்னா, திருக்குறள் மெய்ப்பொருளுரை. அடுத்து ஒரு திருக்குறள், பகையகத்து சாவார் எளியர் அவையகத்து அஞ்சாதவர். அடுத்தது ஒரி, அதோடைய பொருள் நீங்கி. பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்களில் தவறானதை சுட்டுக. கொய்யாக்கனி, நூறாசிரியம், உலகியல் நூறு. இது எல்லாமே சரி, தமிழியக்கம் மட்டும் வராது. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமை யாழ் திரிந்தற்று. இதில் பயின்று வந்துள்ள அணி ஓமை அணி. ஒருவர் நேர்மையானவரா அல்லது நெறி தவறி நீதி தவறி நடந்தவரா அப்படின்றது அவருக்கு பின்னாடி
எஞ்சி நிற்கும் எதை கொண்டு நிர்ணயிக்கப்படும் அப்படின்னா புகழ்ச்சொல் பழிச்சொல் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் சரின்னா ரெண்டுமே சரி. ஒருவருக்கு எது இருந்தால் அவரது சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்குமென வள்ளுவர் கூறுகிறார்னா நேர்மையும் நெஞ்சுறுதியும். பள்ளிப்பறவைகள் நூல் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 3 பிரிவுகளாக. சாகும் பொழுது தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற பாடல் வரிகளுடைய ஆசிரியர் க. சச்சிதானந்தன். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி. இதில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா 107. ஊழி அதோடைய பொருள் நீண்டதொரு காலப்பகுதி. பிறர் பொருளாக இருப்பினும் அதை தன் பொருளாக கருதி நேர்மையுடன் வாணிகம் செய்வது வணிக நெறி எனப்படும். கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி. 3 சுழினி, அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆளும் வேலும் பள்ளுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இதில் 2 என்பது எதை குறிக்கும் அப்படின்னா திருக்குறள். 4ன்றது நாலடியாரை குறிக்கும். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படின்ற வேறுபாட்டை போக்குவது எது அப்படின்னா கற்றவர் என்ற பெருமை. பொறுத்துக கோட்டம் பூணுதல், ஒர்க்கம் செழுமை, கோடாமை சாயாமை, ஒருதலையாக உறுதியற்ற. ஸோ இதில் அதுக்குள்ளே அதை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கரெக்டு, அதெல்லாம் தப்புன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் 3rd ஒன். 2ம் 4ம் தப்பு. ஒர்க்கம் வறுமை, ஒருதலையாகனா உறுதியாகன்னு வரும். தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். அவையில் பேசும் பொழுது குறுக்கீடுகளுக்கு அஞ்சாமல் மறுமொழி சொல்வதற்கு ஏற்ற வகையில் எதை கற்றிருக்க வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா இலக்கணமும் தருக்கம் எனப்படும் அளவை திறமும் கற்றிருக்க வேண்டும். அடுத்து பாட்டு கூட்டல் இருக்கும். இதை சேர்த்து எழுதுனா பாட்டு இருக்கும். கூற்று 1, அறிவுடையோர் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையுள் சிறந்த வலிமையாகும். கூற்று 2, விருந்தினரை வரவேற்க இயலாது தவிக்கும் நிலை வறுமையில் கொடிய வறுமையாகும். இதில் எதெல்லாம் சரி இதெல்லாம் தப்புனா கூற்று 1ல் பார்த்தீங்கன்னா அறிவுடையோர் செய்யும் தீங்குகளை கொடுத்துருக்காங்க. ஆனால் கரெக்ட் ஆன்சர் அறிவற்றார் செய்யும் தீங்குகளை. அதனால் கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. தமர் அப்படின்னா பொருள் உறவினர். நாள்தோறும் வரும் விருந்தினரை வரவேற்று போற்றுபவரின் வாழ்க்கை எதனால் துன்புற்று கெடுவதில்லை என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா வறுமையால் துன்புற்று கெடுவதில்லை. அடுத்து பொறுத்துகம் பாருங்கள். தாவரம் இலை வகை கொடுத்துருக்காங்க. சோளம், காய்ந்த தாள், வேம்பு, புல். இந்த பக்கம் ஆன்சர் ஆப்ஷனில் இலை, தாள், சண்டு, தோகை. ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் 4th ஒன். சோளம், தோகை, காய்ந்த தாள், சண்டு, வேம்பு, இலை, புல், தாள். அடுத்த இளங்குமரனார் திருவள்ளுவர் தவசாலையை எங்கு அமைத்தார் அப்படின்னா திருச்சிராப்பள்ளி. அன்பகத்தில்லா இதை பிரித்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. அடுத்தது செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி. பெருஞ்சித்திரனார் தன்னுடைய இதழ்கள் மூலம் உலக தமிழர்களிடையே எதை பரப்பினார் அப்படின்னா தமிழ் உணர்வு. இவ்வளவுதான் டெஸ்ட் நம்பர் 5க்கான கேள்விகள். இதில் நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிவிட்டு 50 அவுட் ஆஃப் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்கன்றதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அந்த டெஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.